விவசாயியாக நம்மளையெல்லாம் காப்பாற்ற வந்த கடவுள் பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு வணக்கம். நம்மளாம் ரொம்ப காலமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஜெயிச்சோமான்னா இல்லை அப்படி தான் பதில். இதுக்கு யார் தான் ஒரு வழிகாட்டுறது, யார் தான் நமக்கு ஒரு படிப்பை உருவாக்கி தர்றது? அப்படி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் நமக்கு அறிவுரை வழங்கக்கூடிய அளவுக்கு இந்த கோவில்பட்டி எல்லோரும் வந்து போகக்கூடிய அளவுக்கு உள்ள தோதான ஒரு ஊரில் நம்மளையெல்லாம் அழைச்சி நமக்கு கோவில்பட்டி வந்துடுங்க, அதுக்கு பிறகு என் ஃபார்முக்கு வந்துட்டு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நான் தண்ணி தரேன். அவங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இது செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இதில் நம்ம ஜெயிக்கணும், நேற்று வரைக்கும் செஞ்சதில் தோற்று போயிருக்கோம், இனிமையாவது நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை பார்ப்போம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி நம்மளையெல்லாம் ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கார். நானும் ஒரு நெல் விவசாயி. இப்பொழுது 1 வருஷமாக நான் அவங்கக்கிட்ட தேவையான உரமும் எண்ணெயும் வாங்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு ஏக்கரில் 18 மூடையிலேருந்து 20 மூடை வரைக்கும் தான், அது 75 கிலோ மூடை வெள்ளாமை எடுத்தவன். போன ட்ரிப்பு அறுவடை பண்ணி 40 மூடை எடுத்தேன். இது எனக்கு லாபமாக இருந்தது மட்டுமல்லாமல் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? விவசாயம் பண்ணுறோம், நாம் சந்தோஷமாக இருந்துறோமா அப்படிங்கிறதுல இப்போ தான் நான் அதில் சந்தோஷப்பட்டிருக்கேன். நானும் 25 வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதில் கிடைக்காத திருப்தி இப்போ போன 2 மாதத்துக்கு முன்னாடி நான் அறுவடை பண்ணி எடுத்த அந்த பயிரில் 2 மடங்கு மகசூல் எடுக்கும்போது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் முடியாது. அவ்வளோ இப்படி ஐயா கொடுக்குற அந்த அறிவுரையை வாங்கி அந்த அறிவுரைக்கு தந்தாப்புல நம்ம வெள்ளாமை பண்ணோம்னா நாம் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லை, மித்தவங்களையும் ஆரோக்கியமாகவும் உருவாக்கி தர முடியும். நாம் எந்த விஷமான களக்குள்ளியவோ பூச்சி மருந்தையோ இது வரைக்கும் நாம் என் வயலில் அழிக்கலை. ஐயாட்ட வாங்கின உரம், ஐயாட்ட வாங்கின அந்த எண்ணெய் மருந்து, இதை மட்டுமே தான் பயன்படுத்தினேன். எனக்கு ஒரு பூச்சி கூட இப்போ 2வது முறையும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் எனக்கு பொதி வந்து விட்டது. பொதியும் அதாவது அந்த கதிர் பிடிக்கிற நேரம் வந்து விட்டது. எவ்வளோ திருப்தியாக இருக்குது தெரியுமா? பக்கத்து வயல்களில் போகிறான் கெமிக்கல் உரம் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த பொதி பட்டத்தில் நிறைய அந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் என் வயலுக்குள்ளே ஒரு பூச்சி கூட உள்ள நுழையலை. அவ்வளவு தெளிவான ஒரு விவசாயத்தை நாம் ஏன் இவ்வளவு நாள் மறந்துட்டோம் அப்படிங்கிறத நினச்சி தான் வருத்தமாக இருக்குது. இனிமேலும் ஐயா சொல்கிற வழியை நம்ம பின்பற்றி ஜெயிக்கிறதுக்குள்ள வழியை பார்ப்போம். கொஞ்சம் நீங்கள் சில நேரங்களில் மனசுக்குள்ளே யோசிச்சிருப்பீங்க, அந்த கெமிக்கல் உரத்தோடு இதை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் விலை கூடுதலாக தெரியுது அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் விலை என்ன கூட 2 மூட்டைக்கான செலவை நம்ம செலவழிப்போம், ஆனால் கூட 15 மூட்டைக்கு மேலே நம்ம எடுக்கலாம். ஆக நாம் செலவழிக்கிற அந்த கூடுதல் கொஞ்சம் பணத்துக்கு மிக அதிகப்படியான மகசூல் நான் அனுபவபூர்வமாக கண்டேன். அதனால் இந்த விவசாயம் செஞ்சு நாமெல்லாம் ஜெயிக்கணும்.